கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி கேட்டு மதுரை எழுமலையைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த உத்தரவின் நகலை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைத்து ரவிக்குமார் வழிபாடு செய்தார். கோவிலில் உரிமையை நிலைநாட்டக்கூடிய போராட்டத்திற்கு சட்டத்தின் கோவிலான நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இதை நிறைவேற்ற வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை. இந்த வழக்கிற்காக வாதாடிய அனைவருக்கும் நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பன்னெடுங்கால போராட்டத்திற்கு பல வழக்குகள் வாங்கியவர்கள், உயிர் தியாகம் செய்திட்ட அனைவருக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம் செய்கிறோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருளால் நாளை மாலை கார்த்திகை தீபம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் எரியும் என்று நாங்கள் நம்புகிறோம். கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி, இனிப்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி பல பேருடைய எண்ணத்தில் இருந்த அந்த தீப ஜோதியானது நாளை மலை உச்சியில தீபமானது எரியும். இந்த தியாகிகள், இதற்காக வழக்காடியவர்கள் எல்லாரும் அதை கண்டு மகிழ்வார்கள். சுத்துப்பட்டு கிராமம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எப்படி திருவண்ணாமலை தீபமோ அதே போல இனிவரும் காலங்களில் திருப்பரங்குன்றம் தீபமானது ஒளிரும், இருள் அகலும், தமிழகத்திற்கு ஒளி பிறக்கும். ராம ரவிக்குமார், மனுதாரர்.